ओम श्री कृष्णाय परमात्मने नमः। संकल्प प्रभवान कामान त्यक्त्वा सर्वान् शेषतः मनसैवेन्द्रियग्रामं विनियम्य समन्ततः शनैः शनैरुपरमेत् बुद्ध्या धृतिगृहीतया आत्मसंस्थं मनः कृत्वा न किंचिदपि चिन्तयेत्. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் மிகுந்த கருணையோடு தியானம் செய்யும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்களை சொல்கிறார். அதாவது தியானத்திற்கான அந்தரங்க சாதனை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணணும், தியானம் பண்ணணும், என்ன பண்ணணும்? முதல்ல என்ன சொல்றாருன்னா, சங்கல்ப பிரபவான் காமான் தியக்துவா. தியக்துவான விட்டு விட்டு. எதை விடணும்? காமான், காமான்னு ஆசைகளை, இதை அனுபவிக்கணும், அதை சாப்பிடணும், அங்க போகணும், அந்த மாதிரி ஆசைகள். அந்த ஆசைகளின் சோர்ஸ் எது? எங்க இருந்து அந்த ஆசை வரும்னா, சங்கல்ப பிரபவான் காமான். சங்கல்பம்னு சொன்னா என்னன்னா, இது நல்லா இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஒரு பொருளை பார்த்தோ, ஒரு விஷயத்தை பார்த்து இது நன்றாக இருக்கிறது அப்படின்னு மனசுல ஒரு எண்ணம் வருது இல்லையா? அதுக்கு சங்கல்பம்னு பேரு. அடுத்த ஸ்டெப் என்ன? அது என்கிட்ட இருந்தா நல்லா இருக்கும், அதை அடையறதுக்கு என்ன வழி, அதை வாங்கறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்னன்னா, முதல் விஷயம் என்ன, ஒரு பொருளை பார்த்த உடனே இது நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த எண்ணத்துக்கு சங்கல்பம்னு பேரு. சங்கல்ப பிரபவான் காமான். ஒரு பொருள் நன்றாக இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்குல்ல, அதிலிருந்து தோன்றக்கூடிய ஆசைகளை, ஒரு சில ஆசைகளே இல்ல, அசேஷத்தகா சர்வான் காமான். ஒண்ணு மிச்ச மீதி இல்லாம எல்லா விதமான ஆசைகளையும் அறவே விட்டு விட்டு. இல்லாட்டா தியானம் பண்ண முடியாது. வாசனையினால பழைய ஆசைகள்லாம் வரும். அப்ப கூட மனசை நன்றாக நம்ம நெறிப்படுத்தி தியானத்தின் உயர்ந்த பயன் இவ்வளவு நேரம் சொல்லியிருக்காரே பகவான், துன்பத்தோடு இணைத்துக் கொள்வதிலிருந்து பிரித்து கொள்ளலாம். அதாவது மனசுல எவ்வளவு துக்கம் வந்தாலும் தாங்கறதுக்கான சக்தி வரும். இவ்வளவு சொன்னார் தியானத்தின் பயன். அதெல்லாம் நினைச்சு பார்த்து இந்த ஆசைகளை நம்ம என்ன பண்ணணும்னா, அதை அந்த ஆசைகளோடு நம்ம டிராவல் பண்ணக்கூடாது. அந்த ஆசைகளின் தோஷத்தை புரிந்து கொண்டேன்னா, பகவான் 3வது அத்தியாயத்திலே சொன்னார், ஞானினோ நித்திய வைரினா. ஞானி அறிவாளிக்கு எப்பொழுதுமே இந்த ஆசை வரும்போது ஒரு ரெட் லைட் எரியணும். இது சரியில்லை, இது என்னை எங்கேயோ டேஞ்சர்ல கொண்டு விட போகுது அப்படின்னு ஒரு பொருளை பார்க்கும் பொழுதே அவன் இருக்கு, அவ்வளவுதான். இந்த உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான பொருள் மாதிரி இந்த பொருள் இருக்கு. அதனாலதான் ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஒரு பொருளை பார்த்து ஒரு இது கூட சொல்ல மாட்டாங்க, ஒப்பீனியன் கூட, இது நல்லா இருக்கு நல்லா இல்ல, ஜஸ்ட் இருக்கு, அவ்வளவுதான். சோ சங்கல்ப பிரபவான் காமான் அசேஷத்தக சர்வான் காமான் தியக்துவா. எல்லா ஆசைகளையும் விட்டு விட்டு முதல் ஸ்டெப். அப்புறம் என்னன்னா, மனசா இந்திரிய கிராமம் சமந்ததக வினியம்ய. மனசான அப்படிப்பட்ட மனசுனால இந்திரிய கிராமம், இந்திரிய கிராமம்னா கூட்டம், கிராமம்னா கூட்டம். என்ன கூட்டம்னா, கண்ணு காது மூக்கு நாக்கு தோல், இந்த இந்திரிய கூட்டம் இருக்கே, இதெல்லாம் சமந்ததக வினியம்ய, முற்றிலுமாக அவற்றை நெறிப்படுத்தி. நான் தியானம் பண்ணும்போது கண்ணை திறந்துன்னு பார்ப்பேன், அங்க ஆடின்னு பார்ப்பேன், எந்த விதமான அசைவும் இருக்கக்கூடாது. எல்லா, முன்னாடியே சொன்னார் இந்த பாயிண்ட், அந்த 10 இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஓய்வுல இருக்கணும். டோட்டல் ரிலாக்ஸேஷன்ல தான் தியானம் பண்ண முடியும். சமந்ததக வினியம்ய, அவற்றையெல்லாம் எந்த செயலும் பண்ணாமல் நிறுத்தி தியானம் பண்ற நேரத்துல. அப்புறம் என்ன பண்ணணும்னா, திருதி கிரகீதயா புத்தியா. திருதி கிரகீதயானா என்ன? நல்ல பகுத்தறிவுடன் கூடிய, போன ஸ்லோகத்துல அனிர்விண்ண சேதசான்னு சொன்னார் இல்லையா, அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இதெல்லாம். திருதி கிரகீதயா அப்படின்னா நல்ல தெளிவான பகுத்தறிவுடன் கூடிய புத்தியினால். திருதி கிரகீதயா புத்தியா ஷனைஹி ஷனைஹி உபரமேத். ஷனைஹினா மெதுவாக, ஷனைஹி ஷனைஹி மெதுவாக, உபரமேத் மனதை தியானத்தில் ஈடுபடுத்து, மனதை அமைதிப்படுத்து. மனதுல எண்ணங்கள் மயமா அப்படியே அலை அடிச்சிட்டு இருக்கு இல்லையா, அந்த எண்ணங்களை ஓயச்சை, மெதுவாக ஓயச்சை, போராடாத. அதோட டிப்பு கொடுத்துட்டாரு நமக்கு. என்ன முக்கியமான டிப்ஸ் என்ன கொடுத்துருக்காருன்னா, இந்த வெளியில இருக்கிற பாக்குற பொருளா இது நல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கிறதுல இருந்தே ஃபர்ஸ்ட் அதையே முதல்ல நிறுத்து. அப்புறம் தான் அது எனக்கு வேணுங்கிற ஆசை வரும். எல்லா ஆசைகளையும் விடு, பொறிகளை எல்லாம் நெறிப்படுத்து, சமம் தமம் இவற்றுடன் விவேக வைராகியத்துடன் என்ன பண்ணும், மெதுவாக மனதை உப்பரமேத்துனா இளைப்பாரச்சை. மனசுல எண்ணங்களே இல்லாதப்ப நம்ம எப்படி இருப்போம்னா, எண்ணங்கள் இல்லைன்னா வெறும் டோட்டல் பிளாங்க்னஸ், சூன்யம் நினைக்க கூடாது. அந்த பிளாங்க்னஸை சாட்சியா பாக்குற நான், அவேர்னஸ் இருக்கேன் இல்லையா, அவேர்னஸ், ஐ ஆம், நான் இருக்கிறேன், நான் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் மெய்ப்பொருள்.
அந்த மெய்ப்பொருளை அந்த மெய்ப்பொருள் அது அப்ப எண்ணங்கள் அற்ற நிலையில நம்ம அப்படி பார்க்கும் பொழுது அதுதான் தியானம். தியானத்துக்கு எத்தனையோ பரிமாணங்கள் இருக்கு. இங்க பகவான் சொல்கின்ற ஆத்ம தியானம் என்ன அப்படின்னா, மனசுனால இதுவரைக்கும் படிச்ச மெய்ப்பொருளை பற்றிய நம்ம பிரம்மன் ஆத்மான்னு சொல்லிட்டு நிறைய லட்சணங்கள்லாம் படிச்சோமே, அதை நினைவு கூறுதல் ஒன்று. இன்னொன்னு என்னன்னா, எந்த எண்ணமும் எழாம ஜஸ்ட் அப்படியே எந்த பொருளையும் எதையுமே கண்ணை திறந்திருந்தா கூட எதையும் லேபிள் பண்ணாம அப்படியே பார்க்கறது. அப்படி நம்ம அவேர்னஸோட இருந்தோம்னா திங்கிங்கே ஸ்டாப் ஆயிடும். கொஞ்ச நேரம் எதையும் சிந்திக்காம இருக்கணும். ஒரு அருமையான உதாரணம் சொல்லுவாங்க. என்னன்னா, நம்ம வீடு ஒரு ஹைவேஸ்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஹைவேஸ்ல இருக்கும்போது நம்ம கிட்ட ஒரு குழந்தை இருக்கு, 2 வயசு 3 வயசு குழந்தை இருக்கு நம்ம வீட்டுல. அந்த குழந்தை கேட்டை திறந்து ஓடுது. ஹைவேஸ்ல 100 120 ஸ்பீட்ல லாரி என்ன பஸ் என்ன எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த குழந்தை ஓடிட்டே இருக்கு. நம்ம புடிச்சு உள்ள கேட்டை போடுறோம். திரும்ப அந்த குழந்தை திறந்து ஓடுது. 45 வாட்டி ஓடிடுச்சு. 46வது வாட்டி விட்டுருவோமா? நம்ம குழந்தை எத்தனை வாட்டி 100 வாட்டி ஆனாலும் நம்ம திரும்பி புடிச்சு இழுத்துன்னு உள்ள வைக்கிற மாதிரி ஷனைஹி உபரமே நம்ம மனசு. மனசை திரும்ப இன்னைக்கு 5 நிமிஷம் தான், நேரம் எல்லாம் பார்க்க கூடாது. நமக்கு எவ்வளவு முடியுதோ ஆட்டோமேட்டிக்கா இந்த பயிற்சியை செய்ய நம்ம எவ்வளவு நேரம் தியானத்தில் இருக்கோனே நமக்கு தெரியாது. அவ்வளவு தியானத்தின் நமக்கு அந்த தியானத்தோட பயனை நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா இந்த உலக விஷயங்கள்லாம் ஒரு பொருட்டாவே நமக்கு தெரியாது. இந்த உலகத்துல இருக்கிற இன்பங்கள்லாம் ஒரு விஷயமாவே தெரியாது. அந்த ஆத்ம சுகம், அந்த ஆத்ம இன்பம், அது என்னன்னா ஜஸ்ட் அந்த அவேர்னஸ், எந்த இதுவும் இல்லாம மனதும் அமைதியா இருக்கும்பொழுது அதை பாக்குறோம் இல்லையா? ஆத்ம சம்ஸ்தம் மனஹ கிருத்வா. ஆத்ம சம்ஸ்தம்னா என்ன? ஆத்மாவில் நிலைநிறுத்தி. மனஹ ஆத்ம சம்ஸ்தம் கிருத்வா, மனதை ஆத்மாவில் நிலைநிறுத்தி. ந கிஞ்சிதபி சிந்தையேத், வேறு ஒன்றையும் எண்ணாமல் இரு. தாட் ப்ராசஸ நிறுத்துனா வலுக்கட்டாயமா நிறுத்துறது இல்ல, எண்ணங்களை ஓய்ந்து போகச் செய். எந்த விஷயத்தையும் எண்ணாம அப்படியே தியானத்தில் இரு அப்படின்னு சொல்றார் பகவான். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.